நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. எல்லாருக்குமே சொல்லுவாங்க காரிய சித்தி காரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மூலிகை கையில் வைத்துக்கொண்டால், இல்லை தாயத்தாக்கி வச்சுக்கிட்டா, இல்லை வெறும் மூலிகையாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலே சரி. இந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னேன், அந்த இரு மூலிகையில் அது ஒரு மூலிகை ஒன்றா மாற்றணும். அதனால் ஒருன்னு சொன்னேன். ஆக 2 மூலிகைகள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழா நெல்லியோடைய வேறு, இன்னொன்று வந்து கஸ்தூரி. ஸோ இந்த இரு மூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பு. கீழா நெல்லி உங்கள் வீட்டு வாசலே இருக்கும். அது வெள்ளிக்கிழமை என்று அழகாக தண்ணி ஊற்றி நசி நசி மூலிகை சாப நசி, நசி நசி மூலிகை சாப நசின்னு சொல்லிட்டு ஒரு 3 தடவை இல்லை 27 தடவை சொல்லி நீங்கள் அழகாக தண்ணி ஊற்றி அந்த வேரை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வேரை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு மஞ்சள் பூசி வச்சுக்கோங்க, ஒரு வெள்ளிக்கிழமை என்று பார்த்து. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறிக்குழந்து இருக்கு இல்லையா, அந்த 2யும் அந்த வேரையும் மறிக்குழந்தையும் எடுத்து அப்படியே மஞ்சள் நூல் அப்படி கட் பண்ணி, அதாவது சுற்றி அந்த நூலை கட் பண்ணி நீங்கள் பத்திரமா பூஜை அறையில் வச்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய காரிய சித்தி இருக்கும். ஆகாத காரியம் கிடையாது, வெற்றி காரிய சித்தி குட்டும். இது 2யுமே அப்படியே என்ன பண்ணீங்க, ஒரு லாக்கெட்டா ஒரு தாயத்தா அடக்கி நீங்கள் போட்டுக்கலாம், இடுப்பில் போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம், உங்களுடைய பிரயோகம் தான். ஆக இந்த காரிய சித்திக்கான மூலிகை 2, கீழா நெல்லியோடைய வேர், அடி வேர், சரிங்களா, அழகாக எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்க வேணாம், மீடியமாக இருக்கக்கூடிய செடியாக பார்த்து எடுத்துக்கலாம். அதோட நீங்கள் சேர்க்க வேண்டியது மறிக்குழந்து எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் நூலில் அழகாக சுற்றி நீங்கள் ஒரு லாக்கெட்டாக வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் சில பாக்ஸில் போட்டு அப்பப்போ திறந்து அதில் தூபதீபம் காட்டலாம். ஆக இந்த 2 வேரும் சேர்ந்தால் மாற்ற முடியாத எதுவும் இல்லை. விதியை வெல்லக்கூடிய சக்தி கூட இந்த 2 வேருக்குமே உண்டு. அதனால தான் மகா சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இந்த 2ம் சேர்ந்த ஒற்றை கட்டு, இந்த ஒன்று போதும் உங்களுடைய காரிய சித்திக்கும், நீங்கள் நினைக்கிற காரியம் நடத்தி முடிக்கிறதுக்கும் இந்த ஒரு வேர் போதும், இந்த மூலிகை. அதனால தான் கீழா நெல்லி அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பல நோய்களை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய கொடியான மஞ்சக்கால், மிக கொடிய நோயான மஞ்சக்காமாலையை வந்து தூக்கிறதுக்கான விஷயமே அதில் அடங்கியிருக்கு. காரணம், அது வந்து மிகப்பெரிய உயிராற்றலை காக்கக்கூடிய விஷயம். அதே மாரி தான் காரிய சித்தி காரிய வெற்றி, இது இருந்தால் உங்களுக்கு எல்லா வகையான வெற்றியும் தரக்கூடிய வேர் தான் கீழா நெல்லி. ஸோ அதை வெள்ளிக்கிழமை அழகாக காப்பு கட்டி எடுத்து, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இதுக்கு காப்பு கட்டணுன்னு பயந்துடாதீங்க. தண்ணி அது மேலே ஊற்றுறீங்க, கொஞ்சம் நல்லா வேர் நனைஞ்சிருக்கும். அதில் வந்து நான் சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லி அழகாக அப்படி பிடுங்கினீங்கன்னா வந்துடும். அந்த வேரும் நம்ம கீழா நெல்லி வேரை எடுத்து மறிக்குழந்தை ஒரு 2, 3 பீஸ் உள்ள வச்சு அழகாக மஞ்சளில் கட்டி, ஒரு மஞ்சள் தூளில் கட் பண்ணி இல்லை சுற்றி வச்சாலும் போதும். இல்லை ஒரு வெள்ளி தாயத்தில் அடக்கி நம்ம தாயத்தாக்கி போட்டாலும் சரி, பூஜரையில் வச்சாலும் சரி, கேஷ் பாக்ஸில் வச்சாலும் சரி, எங்கே வச்சாலும் அங்கே காரிய சித்தியும் காரிய வெற்றியும் அந்த மணி புழக்கத்தையும், அதாவது காசு புழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தங்காமல் சில பேருக்கு மட்டும் ஓடி விட்டு செலவாகிட்டே இருக்கும். இப்படி பல விஷயங்களை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு மூலிகை வேரை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் யாருக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி கிடையாது. இது வந்து செல்ஃப் தானியங்கின்னு சொல்லுவாங்க. யார் செய்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் செஞ்சு போட்டுக்க முடியும். இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு குழந்தைங்களுக்கு போடணுமா, அந்த ஒரே பிளட்டில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க போடலாம். அப்பா செஞ்சு ஒய்ஃப் கொடுக்கலாம். ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஆக ரத்த உறவுகளுக்கு செஞ்சு நீங்கள் வேணால் கொடுக்கலாம். செஞ்சு அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் இதை கேட்டிருக்கீங்க. இது வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு செஞ்சு கொடுக்கலாமா, இல்லை வந்து தூரத்துக்கு செஞ்சு கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. அப்படி செஞ்சால் இது வேலை செய்யாது. நீங்களே செய்யணும். நீங்களே செஞ்சால் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு போடலாம், ஒய்ஃபுக்கு போடலாம். அவங்க பிரத்தியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றாக இணையும் பொழுது அது ஒரே பிளேடுக்குள்ளே தான் வந்துடும். ஸோ அந்த வைப்ரேஷன் ஒரே மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். மற்றபடி அவங்கவுங்களே இது செஞ்சால் தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால் இரத்த உறவுகள் மட்டும் செய்து கொள்ளலாம். அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. செஞ்சு இதை வெளியில் வந்து நம்ம கொடுக்கலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது வந்து அந்த செட் ஆகாது. ஏன்னா நம்ம கைப்பட எடுக்கக்கூடிய மூலிகை நம்முடைய எனர்ஜியில் மட்டும்தான் சேரும். அதனால தான் இது வந்து அற்புதமான ஒரு பேராற்றல் கொடுக்கும். இந்த ஒத்தை வேறு ஒரு கத்தையாக இருந்தால் எல்லா வகையான பிரச்சனைகளையும் உங்களை விட்டு போகும். நல்ல ஒரு காரிய சித்தி காரியத்தடையை உடைத்துக் கொள்ளும். நமக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல வைப்ரேஷன் உயிராற்றலுக்குள்ளார ஒரு குட்டியூண்டு ஒரு மிளர்வு நகாஸ் ஒர்க்கு பண்ண மாதிரி அது. அதனால தான் தாயத்துக்குள் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கங்கை நீரான அந்த அமிர்த நீர் நமக்குள் வந்து விழ ஆரம்பிக்கும். அதுதான் இந்த வேருடைய ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சரிங்களா? நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.